சக்ஸஸ் வந்தா மாத்திரம்தான் வெற்றி அடைஞ்ச மாதிரியும், அது இருந்தா தான் நான் எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிப்பேன். ஏன் சிரிக்க கூட நான் அப்பதான் பண்ணுவேன்றது பல பேர் இறுக்கமா இருக்கிறத நம்ம பார்த்துருக்கேன். நம்ம சக்ஸஸ் அடையறதுக்கு 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம், 4 வருஷம் நம்ம கோலுக்கு ஏத்த மாதிரி நடக்கும். ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது போது நீங்க செய்யற ப்ராசஸ நீங்க அனுபவிச்சு சந்தோஷமா பண்ணணும்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா அந்த வேலையை அனுபவிச்சு எப்படி நம்ம ஒரு சாப்பாடை ருசிச்சு நிதானமா நம்ம சாப்பிட்ற மாதிரியோ வாழ்வையும் இன்று கணம் இந்த செகண்ட் இதை என்ஜாய் பண்ண பாருங்க. பாஸ்ட் விட்டுருங்க, இனிமேல் என்ன நடக்கும்ன்றத விட்டுருங்க. இந்த செகண்ட் என்ஜாய் பண்ணீங்கன்னா தான் லைஃப் ஒரு ஸ்மூத்தாகவும் உங்க மென்டலி ப்ரெஷர் ஆகாமல் லைஃப் நல்லபடியா போகும்ன்றத சொல்ல வராங்க. அதனால சக்சஸ் வந்தாதான் அந்த 1 வருஷம் கழிச்சு தான், அந்த 2 வருஷம் கழிச்சு தான் நான் சிரிப்பேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு சிரிக்கிறதே மறந்து போயிடுவீங்க. அதனால சக்சஸ் வரும், அது வரும்போது இன்னும் நல்லா நம்ம சிரிக்கலாம். இப்போ தேவை இந்த நேரத்தை சந்தோஷமா அணுவீங்க. பல விஷயங்கள் இருக்கு, அதை கடந்து போகாம அது நின்று நிதானமா ஆராய்ந்து அதை அசப்போட்டு போறதுக்கு பழக்கம் வைங்க. நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சக்சஸ் வரும். யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது செய்வீங்களா?